அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை 4/2/2026 திருதியை திதி நள்ளிரவு 12:10 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் இரவு 10:13 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். அமிர்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மாலை 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் புதனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் சந்திரனும் கேத்துவும். இன்று என்ன செய்யலாம்? மாடு வாங்க, நந்தவனம் தோட்டம் அமைக்க, உணவு வியாபாரம் தொடங்க, மருந்துண்ண, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வலிகளை தரும் வாழ்க்கைதான் வாழ்வதற்கான வழிகளையும் தருகிறது என்பதனை உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கையில் எத்தனையோ வழிகள் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த மாட்டீங்க. லட்சியத்தை நாம் அடையணும், நம்முடைய குறிக்கோளை நாம் எட்டி பிடிக்கணும். எப்போதுமே எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கணுங்கிற வைராக்கியத்தோடு வழிகளையே வழிகளாக்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனும் ராகுவும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பகைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. பார்த்தும் பார்க்காம போன சிலர் உங்களை தேடி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. கோவில் திருப்பணிகள், பொதுவான ஊர் பொது காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. 7:30 சனி இப்போ தொடங்கி நடந்துன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக எல்லார்ட்டையும் பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி சிக்கனமாகவும் கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் முன்னேற்றம் உண்டு, பேச்சுவார்த்தையிலும் முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் போட்டிகள் அதிகமாகிட்டே போகுது. தரமான பொருளோ அல்லது தரமற்ற பொருளோ விளம்பரத்தை பார்த்துட்டு தான் எல்லாரும் வராங்க. நாம் எப்படி போய் விளம்பரம் பண்ணுறது? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமேன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லலாம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டு விடலாம். அது மாதிரி யோசிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. பேருக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க. ஆனால் வேலை தான் உட்கார வச்சு வாங்கிட்டு இருக்காங்கன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. குடும்பத்திலேயும் பிள்ளைகளுடைய படிப்பு மற்ற விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் கண்காணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மௌனமாக இருந்து பார்.
பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சில நேரங்களில் சில இடங்களில் சிலரிடத்தில் நீங்கள் மௌனமாகவே இருப்பீங்க. சில நேரங்களில் நீங்களே சிரித்து கொள்வீங்க. கஷ்டங்கள் வரும்போது நஷ்டங்கள் வரும்போது கடுகடுன்னு இருந்தால் போதாது, அதை கடந்து வர்றதுக்கான வழி என்னங்கிறதையும் யோசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் இடம்பொருள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய யுக்திகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும். ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகமாகும். நிர்வாகத் திறமையும் கூடிக்கிட்டே போகும். தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. மற்றவங்களை சார்ந்து இருக்கிறத விட நாமே சில விஷயங்களில் நேரடியாக முடிவெடுப்போங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிவட்டாரத்தில் கௌரவம் ஒரு பங்கு அதிகமாகுங்க. அதே போல் 4வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனம் பழசை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு ஒருபடி உயருங்க. சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது அல்லது இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தசாபுக்திகளை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு பலன்கள் நல்ல விதத்தில் நடக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களோட கை ஓங்கி தான் இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அழகை விட அன்புதான் மிகப்பெரியது. ஏனென்றால் அழகு இளமையில் தொடங்கி இளமையிலேயே முடிவடைந்து விடுகிறது. ஆனால் அன்போ இளமையில் தொடங்கி முதுமை வரைக்கும் நம் வாழ்க்கை முடியும் வரைக்குமே தொடர்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அழகானவர்களை தேர்ந்தெடுப்பதை விட அன்பானவர்களை வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பவர்கள், அன்பானவர்களை நண்பர்களாக்கி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. மகனுக்கு ஏதாவது ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுக்கு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட தேர்வு, அதில் தேர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதே மாதிரி அது சம்பந்தமாக, அந்த சொத்து சம்பந்தமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அது சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கேது கொடுத்துட்டுருக்கார். அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. 8வது வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் எதுக்கெடுத்தாலும் உங்களை கோபப்பட வைப்பார். யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி ஆதங்கப்படவும் வைப்பார். இருந்தாலும் அதையும் தாண்டி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. இன்றைக்கி எல்லா வகையிலுமே லாபம் நல்லா இருக்குது. அதனால் வியாபாரத்தில் ஏதாவது புதுசாக ஏதாவது கிளைகள் தொடங்குறதோ அல்லது விரிவுபடுத்துகிறதோ அல்லது வேலையாட்களை வேலைக்கு புதுசாக உட்கார வைக்கிறதோ அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க.
உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. ஆனாலும் ஜென்ம குரு நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அப்பப்போ கொஞ்சம் வயிறு உப்புறது, உடல் எடை பருமன் அதிகமாகிறது, இந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் அதிகமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை அள்ளித்தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வலிகளுக்கு என்றைக்குமே புன்னகைதான் அருமருந்தாகிறது. ஆமாங்க, மனசுக்குள்ளார 1008 சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிமுகத்தில் நீங்கள் காட்டிக்கவே மாட்டீங்க. உள்ளுக்குள்ளாரையே எல்லாத்தையும் ஓட விட்டு பார்ப்பீங்க. அடுத்தவங்க முன்னால் எனக்கு என்ன குறைச்ச, நான் நல்லா இருக்கேன், கடவுள் என்னை நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்துல அருமையாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். பிள்ளைகள் தேர்வுக்கு தயாராகின்னு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இளைய சகோதர வகையில் சின்னதாக செலவுகள், சின்னதாக விவாதங்கள் வந்து விலகுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியை சூரியன் பார்க்கறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆவது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இன்றைய தினம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும், பற்று வரவு உயருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடவுள் உங்களுக்கு கஷ்டங்களை தரும் பொழுது ஒருபோதும் வருந்தாதே. ஏனென்றால் அவர் கஷ்டங்களை தருவது உங்களை சோதிப்பதற்காக அல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார், அல்லாதவர்கள் யார் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கண்ணீர் விட மாட்டீங்க. இந்த கஷ்டம் மூலமாக இறைவன் நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க வராருங்கிறத புரிந்து கொள்வீங்க. எங்கும் எப்போதும் எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். சில நேரங்களில் சிடுன்னு முன்கோபத்தில் பேசுவீங்க. அந்த சிடு கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஏன்னா நேற்று நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால புதுசாக அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க, அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க. வியாபாரத்தில் கூட வேலையாட்கள் பங்குதாரர்கள்ட்ட வியாபார ரகசியங்களை ஒரேடியாக சொல்லிட வேண்டாம், ஓரளவு சொல்லலாம், முழுமையாக சொல்லிட வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். அதிகாரிகளையும் பகைச்சிக்கூடாது, அதே நேரத்தில் கூட வேலை பார்க்குறவங்களையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஆளுக்கு தகுந்தாற்போல் நடிப்பவர்களிடம் சற்று தள்ளி இருங்கள். ஏனென்றால் இவர்கள் தவளையை போன்றவர்கள். எங்கு எப்போது எந்த அணிக்கு தாவுவார்கள் என்பதனை நம்மால் கணித்து விட முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி உள்ளவர்களால் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்கள் தான் மிகவும் அதிகம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள்லாம் ஒரே கொள்கையோடு இருப்பீங்க, ஒரே முடிவோடு இருப்பீங்க. யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் நடந்துப்பேன், நான் உண்மையாக தான் இருப்பேன், உங்களுக்காக என்னை மாற்றிக்க முடியாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தனித்தன்மை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி கிடந்தாலும் யோகாதிபதியாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாமே சுப செலவுகளாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் பணவரவும் உண்டு, செல்வாக்கும் உண்டு. ஆனால் எடுத்து வைக்கிற அளவுக்கு பணம் கையில் தங்காமல் போகுங்க. வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டலாம்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அவங்க மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. புது ஒப்பந்தங்கள் தேடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் உடம்பை முதல்ல நீங்கள் பார்த்துங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க, சொந்த பந்தங்க, நண்பர்கள், அவங்களுக்கு எதாவது ஒன்று நீங்கள் ஓடி ஓடி பார்க்குறீங்க. அடுத்தது அதிலேயே அலைஞ்சு இப்போ உங்கள் உடம்பும் சரியில்லாமல் போயின்னு. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க, அந்த வகையில் கவனமாக இருங்க. அதே மாதிரி விஷம் கடிகள், அதாவது நாய் கடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, யாரையும் பழிவாங்க நினைக்காதீர்கள். நம்மை ஏமாற்றியவர்கள் அவர்களுடைய கர்ம வினையை அனுபவித்தே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கிறத நம்ம கண் முன்னாலேயே கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பார். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மனதார யாரையுமே நீங்கள் சபிக்க மாட்டீங்க. உங்களை யாராவது ஏமாத்திருந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். நாம யோசித்தோம்னா சின்னதாக யோசிப்போம்,
கடவுள் பழி வாங்க ஆரம்பித்தார்னா அதிகமாக வாங்குவார். அதனால் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார்னு எங்கும் எப்போதும் எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் அல்லது நடந்தாலும் எல்லாம் இறைவா உனக்கு தான் சொந்தம், உன் பாத கமலங்களில் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் இறை சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உடம்பு சரியில்லைன்னு சில நேரங்களில் யோசிச்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உடம்பில் ஒரு தெம்பு எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாம் ஃபிட்னஸோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இருப்பாங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவுக்காரங்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சிலர் வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று கொடுத்துட்டு, அதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு பெரிய சொத்தாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பாக்யாதிபதி புதனோட ராகு இருக்கிறதுனால அப்பாவுக்கு உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாமல் போகும். அதனால் அவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக லாபத்தோடு இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எவ்வளவு பாசம் வைத்தாலும் நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் முளைக்காத இடங்கள் 2 உண்டு. ஒன்று தாயின் மடி, இன்னொன்று இறைவனின் அடிமுடி. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அம்மாவை நேசிப்பீங்க. அம்மா சொல்ல தட்ட மாட்டீங்க. அதே மாதிரி இறைவனையும் நேசித்து கொண்டு, இறைவனை பற்றி யோசித்து கொண்டு, இறைவனுடைய கருத்துக்களை சுவாசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இருக்கிற வேலையிலே இருக்கலாமா அல்லது வேறு வேலைக்கு மாறலாமா? புது கம்பெனியிலேருந்து வாய்ப்புகள்லாம் வருது. என்ன அதெல்லாம் கொஞ்சம் வெளி மாநிலமாக இருக்குது, வெளியூராக இருக்குது, அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு இன்றைய தினம் காலையிலேயே சிந்தனையில் மூழ்குவீங்க. ஆனாலும் இருக்கிற வேலையில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள், 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீகத்தில் நம்ம நிலத்துக்கு பக்கத்திலே இன்னொரு நிலம் விற்பனைக்கு வருது, அதை வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா பூர்வீகம் ரொம்ப முக்கியம். சென்டிமெண்டலாகவே நீங்கள் அது மாதிரி எப்பொழுதுமே யோசித்து கொண்டே இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. இனந்தெரியாத சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அடிமனசுக்குள்ளார இருந்துருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சியும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருங்கிய நண்பர்களால் சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே,
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விரும்பியதை உபதேசிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளின் கண் முன்னே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆமாங்க. அதனால் நம்ம அறிவுரை சொல்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறதெல்லாம் அவங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க. ஆனால் நெருக்கடிகள் வரும்போதோ அல்லது ஒவ்வொரு நேரத்துலையுமோ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, நியாயமாக இருக்கீங்களா, அதெல்லாம் அவங்க உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 4 பக்கத்துலேயும் பிரச்சனை சூழ்ந்து கிடக்குது. நமக்கு எப்போ தான் நல்ல காலம் வரப்போகுதுன்னு தெரியலையே. 7ஆம் இடத்துல குரு பகவான் ராசியை பார்த்துட்ருக்காரு. அதனால் ஏதோ கொஞ்சம் சமாளிக்க முடியுது. ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக நடக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. அப்படி இப்படி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனால் நாம் நல்ல விதத்தில் ஒரு உண்மையாக நடந்துட்டுருக்கோம். ஆனால் நாம் அப்படியே இருக்கிறோமேன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவு கொடுக்குறாரு ராகு. அதனால் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. எல்லாருமே உங்களை விரும்பி உங்கள் கடைக்கு வருவாங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறது, கடையை என்ன கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுன்னு யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, எதையும் கொண்டு போக முடிவதும் இல்லை. நிச்சயமாக கொண்டு போக முடியாது. இருக்கும் வரைக்கும் எதையாவது கொடுத்து விட்டு போகலாமே. தர்மம் என்றைக்கும் செல்வத்தை குறைப்பதில்லை. ஆமாங்க. அதனால தாங்க தான தர்மம் நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் முடியலைன்னாலும் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அனுப்புவீங்க. அவங்கள போய் பாருங்கள், அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் நல்லவருங்க அப்படின்னு கை காட்டி விடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு வருபவர்கள், தோல்வியடைந்து வருபவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்வதோடு மட்டுமில்லாமல் தம்மால் முடிந்ததை தந்து அனுப்பக்கூடிய தர்மவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமமும் கொஞ்சம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பண விஷயத்திலையும் கராராக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துட வேண்டாம். அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. ஆனால் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் இருக்குங்க. குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது, கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி எல்லாமே நல்லது நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் கடன் தர வேண்டாம். புதுசாக சேர்கிற வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் கராராக இருங்க. பங்குதாரர்கள்ட்டையும் கவனமாக இருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி யாரையும் பகைச்சிக்காதீங்க. குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னால்
பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது நல்லது. விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விழுதல் என்பது வேதனை, ஆனால் விழுந்த இடத்திலே மீண்டும் எழுதல் என்பது சாதனை. ஆமாங்க, எத்தனையோ சோகங்கள் உங்களுக்குள்ளார இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. எத்தனை முறை விழுந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பீங்க. எத்தனையோ தடைகள் ஒரு பக்கம் படையெடுத்து வந்தாலும் உறுதியான மனதோடு, அதாவது பெரிய ஒரு பலமான நெஞ்சத்தோடு எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு சவால்களையும் சமாளித்து வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கொஞ்சமாக சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி முழுக்க நிதானமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் வந்தாலே சிடுன்னு கோபம் வரும். சிரிச்ச முகத்தோடு பேசலான்னு பார்த்தா கூட யாராவது எதையாவது சீண்டிட்டு போயிடுவாங்க. ஒன்று பழசு ஏதாவது ஞாபகப்படுத்துவாங்க. அது நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடாதா? அந்த சங்கடமான விஷயங்களை தான் தூசு தட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள தான் பார்க்க வேண்டியிருக்கும். அவங்க முகத்தில் தான் முழிக்க வேண்டியிருக்கும். அவங்கள்ட்ட தான் பேச வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சிலதெல்லாமே இருக்குங்க. சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது நிறைவேறும். ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாமே படிப்படியாக இன்றைக்கி கூடி வருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரத்தில் புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இருக்கிறது ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி போகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் சுமாராக இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரியில் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே போல் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தனக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவர்களுக்கு ஓரளவாவது அறிவு உண்டு. தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்களே மூடர்களாக இருக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க தெரியாதுங்கிற விஷயத்த தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காட்டிக்கவே மாட்டீங்க. தெரியாதுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேங்க, நான் தெரிஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் குழந்தையாக இருந்தாலும் குமரனாக இருந்தாலும் அல்லது வயதானவர்களாக இருந்தாலும் யார்கிட்டேருந்து நல்ல விஷயம் வந்தாலும் அதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு தன்னுடைய அறிவு கூர்மையை வளர்த்து கொள்வதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நடக்கும், நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். இதுக்குத்தான் இதுவரைக்கும் காத்திருந்தோம், அது இன்றைக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷமும் ஆனந்தமும் அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் வந்து சேருங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. புது சரக்குகள் கொள்முதல் செய்யும் வாய்ப்பு இருக்குது. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் உங்கள்கிட்ட
ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாப்பிட்றது நல்லது. பொதுவாக இரவு நேர உணவும் சீக்கிரமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு கேது பலமாக உட்கார்ந்துருக்கார். அதனால் வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.